மறுசுழற்சியும் இல்லை, மறு உருவாக்கம் இல்லை. வணக்கம் நண்பர்களே, திரும்ப உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாகசிற்றம் என்ற பாடத்துடைய பெரிய 1ஆம் பாடம் தான் பார்க்க போறோம். அது மாதிரி சின்ன விஷயத்தை பேசிட்டு நம்ம பாடத்துக்குள்ள போயிடலாம். நண்பர்களே, இந்த உலகத்தில் மனுஷனால் உருவாக்கின விஷயங்களுக்கும் சரி, இயற்கையாக உருவான விஷயங்களும் சரி, மறுசுழற்சி மறு உருவாக்கம் உண்டு. சரிங்களா? உதாரணத்துக்கு பார்த்துங்க, மண் எடுத்துங்க. மண்ணில் நம்ம மண்பானை செய்யறோம், மண் குவளை செய்யறோம். அது உடஞ்சி போச்சுன்னா திருப்பி அந்த உடஞ்சி போன பானைகள் எடுத்து திருப்பி குழைச்சி திருப்பி நம்ம மறு உருவாக்கம் செஞ்சிடலாம். அது மாதிரி இரும்பு எடுத்துங்க. இரும்பு சப்போஸ் உடஞ்சி போச்சுன்னா அந்த இரும்பு குழைச்சி நம்ம திருப்பி இரும்புல ஏதாவது பொருள் செஞ்சிடலாம். மரம் எடுத்துங்க. மரம் இறந்து போச்சுன்னா மரத்தை வெட்டி எடுத்து அதை மேசையாவோ நாற்கலையாவோ செஞ்சு நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம். அது மாதிரி ஆடு மாடு கோழி எடுத்துங்க. சரிங்களா? ஆடு மாடு கோழிலாம் நம்ம நம்மளோட உணவுக்கு பயன்படுது. உணவுக்கு பயன்படுறது மட்டும் இல்லாமல் அதோடைய ஆடு தோல் பார்த்தீங்கன்னா ஆடையா நம்ம பயன்படுது. மாடுடைய தோல் நமக்கு லெதரா மாறி ஷூ, பெல்ட், பர்ஸா மாறுது. சரி, அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு மறுசுழற்சி மறு உருவாக்கம் உண்டு. ஆனால் இந்த மனித உடலுக்கு மட்டும் மறுசுழற்சியும் இல்லை, மறு உருவாக்கம் இல்லை. சப்போஸ் மனுஷன் இறந்து போயிட்டா வச்சுங்களா, தூக்கி போட்டு புதைச்சிருவாங்க, இல்லை இறைச்சிடுவாங்க. அதாவது அதுக்கப்புறம் ஒரு சாம்பல் தான் மிஞ்சும், ஒண்ணுமே இருக்காது. ஆனா மதிப்பும் மரியாதையுமே இல்லாத இந்த உடலுக்கு ஒரு விஷயம் மதிப்பு முறையும் சேர்க்குது. ஆனா அந்த விஷயத்தை கவனிக்கிறதே கிடையாது, கண்டுக்கிறதே கிடையாது, அப்படியே விட்டுரும். அது என்ன விஷயம்னா நம்மளுடைய உடல், நம்மளுடைய ஆத்மா. நம்ம உடலுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்முடைய ஆத்மா, நம்முடைய உயிர். நம்முடைய ஆத்மாவுக்கு நம்ம ஏதாவது மதிப்பு மரியாதை கொடுத்துருக்கோம்னு கேட்டால் கிடையாது. இந்த உடம்புக்கு அழிஞ்சு போன இந்த உடம்புக்கு மதிப்பு மரியாதை இல்லாத இந்த உடம்புக்கு நம்ம ஆரோக்கியப்படுறதுக்கு நிறைய விஷயங்கள் செய்யறோம். மேக்கப் போடுறோம், நல்ல சத்தான உணவா சாப்பிட்றோம், அலங்காரம் பண்ணிக்கிறோம், நல்ல டீக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறோம், இதுக்காக உடலை கட்டுக்கோப்பா வச்சுக்கிறோம், நம்ம உடல் பயிற்சியா செய்யறோம், எல்லாம் என்னென்னவோ பண்றோம். ஆனா இந்த உடல் நிலைய நிக்க போதும் கேட்டா கிடையாது. ஆனா நிலைய நிக்கிறதுக்கு ஒரே விஷயம் ஆத்மா தான். இந்த உடலை விட்டு ஆத்மா வெளில போச்சுன்னா இந்த உடல் பிண்டம், ஒண்ணுத்துக்கு யூஸ் ஆகாத பிண்டம், அவ்வளவுதான். சரிங்களா? ஆனா இந்த உடலுக்கு மதிப்பும் மரியாதை கொடுக்குற ஆத்மாவுக்கு நம்ம என்ன மதிப்பு மரியாதை செஞ்சிருக்கோம் அப்படின்னு கேள்வி கேட்டா கொஸ்டின் மார்க் தான். சரிங்களா? ஆனா நம்ம உடலுக்கு மதிப்பு மரியாதை தரக்கூடிய ஆத்மாவுக்கு நம்ம மதிப்பு மரியாதை தரணும். தந்தாதான் இந்த உடலுக்கு மதிப்பு, ஆத்மாவுக்கு மதிப்பு, நம்ம செய்யற செயலுக்கு மதிப்பு. இல்லைன்னு வச்சுங்களேன், மதிப்பே கிடையாது. எப்படி மதிப்பு கொடுக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம செய்யற உடல் பயிற்சி மூலியமா தான், நம்ம செய்யற வீரக்கலை பயிற்சி மூலியமா தான். நம்ம செய்யற வீரக்கலை பயிற்சியெல்லாம் நம்ம எப்படி யோசிக்கணும்னா, உடம்புக்கு தான் வேலை கொடுக்குறோம், உடம்பு உள்ள உடல் உள்ள உறுப்புகள் மட்டும் தான் வேலை கொடுக்குன்னு சொல்லி நம்ம யோசிச்சு பண்றோம். அதனால உடம்புக்குள்ள இருக்க உறுப்புகள் மட்டும் வேலையாகி அது ஆரோக்கியமா அது பாட்டு இருந்து போகுது. ஆனா நம்ம இது வெறும் உடல் பயிற்சி நினைச்சு நம்ம செய்யக்கூடாது. இது ஆத்ம பயிற்சி. நம்ம செய்யக்கூடிய ஒரு உடல் பயிற்சியும் ஆத்ம பயிற்சி. ஆத்ம பயிற்சி மற்றும் உயிருக்கு உயிர் கொடுக்க பயிற்சி நம்ம செய்யறோம் சொல்லி நம்ம யோசனை பண்ணிட்டே பண்ணணும். அதாவது நம்ம மூளைக்கு எதை இன்டிமேஷன் கொடுக்குறோமோ, எதை தகவலா சொல்றோமோ அதை நம்ம உடம்பு செய்யும். சரிங்களா? அதான் நம்ம ஆத்மாவும் செய்யும். அப்போ மூளை ரொம்ப முக்கியமானது. நம்ம பயிற்சி பண்ணும்போது மூளைக்கு நம்ம ஆத்ம பயிற்சி பண்றோம், நம்ம உடல் பயிற்சி செய்யல, ஆத்ம பயிற்சி பண்றோம், உயிருக்கு உயிர்க்குடைய பயிற்சி செய்யணும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே பண்ண 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 அது உடம்புக்கும் பயிற்சியா மாறுது, ஆத்மாவுக்கும் பயிற்சியா மாறுது. சரிங்களா? அதாவது நம்ம எண்ணுகிற எண்ணங்கள் தான் நம்ம செயலா மாறுது. அப்ப எண்ணங்கள் சரியா வச்சுட்டோம்னா நம்ம செயல்கள் சிறப்பா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன், நம்ம உடல் பயிற்சி செய்யும் போதும் வீரக்கலை பயிற்சி செய்யும் போதும் இது ஆத்ம பயிற்சி, இது உடல் பயிற்சி அல்ல, இது ஆத்ம பயிற்சி, உயிருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு சொல்லி எண்ணங்களை வளர்த்துட்டு செய்யுங்க. இதுதான் ஜாப்பனீஸ் சைனீஸ் எல்லாம் பிடிச்சிட்டு அவங்க டாப் லெவல் போயிட்டாங்க. நம்மளும் முன்னாடி பண்ணோம், இப்போ பண்ணல. ஆனா திருப்பி நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சைனீஸ், ஜாப்பனீஸ், கொரியன்ஸ் தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அவங்களாம் ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். சரிங்களா? ஆனா உடற்பயிற்சி பண்ணும்போது ஆத்ம பயிற்சி தான் பண்ணுறோம், உடல் பயிற்சி பண்ணவில்லை. ஆத்மாவுக்கு வேலை கொடுக்கணும், உடம்புக்கு வேலை கொடுக்கணும், ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லி யோசனை பண்ணிட்டே பண்ணுங்க. அதான் நல்லது. சரிங்களா? அழிஞ்சு போன உடலுக்கு ஆத்மா தான் மதிப்பும் மரியாதையும் தருது. அதை மறந்துடாதீங்க. இப்போ நாகசிற்றம் 1ஆம் பாடம் பாருங்க.
1 2 போட்டு பகுல்ல அடுத்திருந்தோம். அப்படிங்க 1 2 போட்டு பகுல்ல அடுத்திருந்தோம். அப்படிங்க 1 2 போட்டு பகுல்ல அடுத்திருந்தோம். 1 2 போட்டு பகுல்ல அடுத்திருந்தோம். சரி, திரும்பி அடி தலைவாரல் தலை இங்க ஒத்தகை படைச்சு அடி எடுத்து இங்க டபுள் பகு. அடி 1 2 3 நிக்கிறோம். இன்னும் திரும்பி வீசி அடி உட்காரும். உட்காந்து குத்து. நண்பர்களே, இப்போ நாகசிற்றத்தோட 1ஆம் பாடம் பார்த்தோம். அதாவது இந்த நாகசிற்றத்தோட என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, மற்ற பாடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நேராக வரும். உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்சு நாகம்பதத்துக்கு நேராக வரும். 4 திசை வரவே வராது, வேறு திசையில் போகவே போகாது. சரிங்களா? இந்த நாகசிற்றத்தில் எல்லா பாடமே வந்து பார்த்தீங்கன்னா 4 திசையுமே கவர் பண்ணி தான் வரும். ஒரு திசையில மட்டும் போயிட்டு வராது. நம்ம திசை மேற்கு வடக்கு தெற்கு எல்லாம் இருக்கு இல்லையா, எல்லா திசையிலுமே சேர்ந்து தான் இந்த பாடத்தை கவர் பண்ணி அமைச்சு வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடத்தை நீங்க பார்த்துருக்கீங்க. இது நீங்க பார்த்து பயிற்சி பண்ணுங்க. நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம உடம்புக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க வேண்டிய ஒரே பொருள் நம்முடைய ஆத்மா தான். பயிற்சி பண்ணும்போது ஆத்மாவுக்கு பயிற்சி பண்ண சொல்லி எண்ணங்களை வளர்த்துட்டு செய்யுங்க. அப்பதான் நம்ம உடலும் ஆரோக்கியப்படும், ஆத்மாவும் ஆரோக்கியப்படும், நம்ம செய்யற செயல்களும் சிறப்பா இருக்கும். இந்த சிறப்பான செயலோடு வரக்கூடிய 2026 தேர்தலில் நாம் எல்லாரும் சேர்ந்து விவசாய சின்னம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து பெருவாரியாக வெற்றி பெற செய்வோம். நாம் தமிழர். நன்றி.